ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் தோசை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் தோசை அப்படிங்கும்போதே நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டான ரெசிபி, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஓட்ஸ் தோசை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஓட்ஸை ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். அதனால் நான் இன்றைக்கி இந்த தோசை செய்கிறதுக்கு 2 கப்பு ஓட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு ஓட்ஸ் அப்படிங்கும் போது அது வெயிட்டில் சொல்லணும்னா ஒரு 220 கிராம் நம்மளுக்கு வெயிட்டில் இருக்கும். 2 கப்பு ஓட்ஸை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அந்த தோசைங்கும் போது அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மிக்சர்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்கணும். அதுக்காண்டி நம்ம ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி, அதுக்கப்புறமா காரத்துக்காண்டி பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோசை ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். தோசையோட கன்சிஸ்டன்சியும் நம்ம ஈஸியாக கொண்டு வரும். முதல்ல தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் சரியாக அந்த பிளேடில் அரைப்படாது, தண்ணி இருக்கிறனால. அதெல்லாம் முதல்ல எல்லாத்தையுமே நல்ல பவுடர் மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. அரைச்சி முடிச்சக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். நம்மளுக்கு ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி அது ரொம்ப குடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஊற்ற அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 2 கப்பு நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்கனால ஒரு 2 கப்புலேருந்து ஒரு 2.25 கப்பு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்து நான் அரைக்கிறேன். மொத்தமாக 2 கப்பையும் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா, அதாவது பொங்கி வர மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர மாதிரி நல்லா அரைச்சாதான் அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியை நம்ம ஈஸியாக அப்டெயின் பண்ண முடியும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக ஓரளவுக்கு ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் நான் 2 கப்பையுமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா அரைச்சி அந்த ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமா நான் உப்பு காரம் எல்லாம் சேர்த்தது கரெக்டானு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ சேர்த்தா தான் உண்டு. இப்போவே நம்ம இன்னொரு தடவை சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பார்த்ததில் காரம் அந்த 4 பச்சை மிளகா காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால திரும்ப ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போவே சேர்த்தா நல்லா ஈஸியாக நம்ம மிக்சர் ஜார்லேயே அரைச்சிடலாம். இல்லைனா நம்ம கையை வச்சு சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே அரைச்சி முடிச்சக்கப்புறமாவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் திரும்பியும் அரை டீஸ்பூன் சேர்த்தது போதுமானு பார்த்தேன். அது ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஓட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த பவுலுக்கு மாற்றி வச்சக்கப்புறமா நம்ம இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தோசை மாதிரி விட்டு சாப்பிட்லாம். அதுவே நல்ல டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு காரத்துக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறமா உப்பு எல்லாமே கலந்தனால நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தோசை விடணுங்கிறதுக்காண்டி அப்படியே அரைச்சி வச்ச ஓட்ஸ் ஒரு பெரிய சைஸ் பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். மாற்றினக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். எனக்கு வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்தனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். அது நீட்டமா வெட்டி சேர்த்திருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி இலை ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் கருவேப்பிலை இலையும் ஒரு 20லேருந்து ஒரு 25 நிறையவே கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் இருக்கிறனால நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு தரும். அதே நேரத்தில் வெங்காயமும் இருக்கனால அது சுடும் போது அதுவும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த ஓட்ஸ் தோசைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தனால வெங்காயம்லாம் சேர்த்தனால நம்மளுக்கு திரும்பியும் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. அதனால் திரும்பியும் நான் கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு அடை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அது நம்ம கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வரணும். அதே நேரத்தில் ரொம்பவும் நம்மளுக்கு தண்ணியாக வேண்டாம். நம்ம இதை கொஞ்சம் கனமாக நல்ல பொந்துன்னு தான் நம்ம சுட போகிறோம். நல்ல ரொம்ப தண்ணியாக சுட போதில்லை. இப்போ நம்ம கரண்டியிலேருந்து விட்டோம்னா அது ஓரளவுக்கு கீழே விழுற கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தோசை சுட்டுக்கலாம். தோசை சுடுறதுக்கு நான் ஸ்டவ்வில் தோசை கல் எடுத்து வச்சு நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். நல்ல கல் ஓரளவுக்கு சுட ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் தோசைக்கல்ல தேய்ச்சிக்கிறோம். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் தேய்ச்சிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி ஓரளவுக்கு தோசைக்கல் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
ஓட்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசை மாதிரி ஷேப்புக்கு ரவுண்டாக வந்து கொண்டு வந்துக்கோங்க. நான் முதல்லே சொன்னேன், நம்ம வந்து ஓரளவுக்கு பொந்துன்னு, அதாவது நல்ல ஒரு அளவுக்கு திக்காக தான் நம்ம வந்து தோசை வந்து விட போகிறோம். தண்ணியாக தோசை விடுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம், அதாவது 2½ கப்பு நம்ம தண்ணி சேர்த்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 3 கப்பு 3½ கப்பு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தண்ணியாக வந்து மாறிடும். அப்படி நீங்கள் தண்ணி சேர்க்கிங்கன்னா கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். காரம்லாம் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் இந்த ஓட்ஸ் தோசை வந்து சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு கனமாக இருந்து சாப்பிட்டா தான் அது நல்லா சாஃப்டாக வெந்தும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மாறிடும். அது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் கல்லில் வந்து நான் அந்த ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வந்து ஓட்ஸை வந்து ஊற்றினக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து சைட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் மேலே கூட அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெயே வேண்டனாலும் பிரச்சனை இல்லை. கம்மியாக வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஓட்ஸுங்கும் போதே ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை மாதிரி. நீங்கள் எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்தக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து வேக வச்சுக்கிறேன். இனி நார்மலான ஒரு தோசை சுடுற மாதிரி தான். ஆனால் இந்த ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகுதுக்கு வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் மறந்துடாதீங்க, 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வைங்க. ஏன்னா இல்லைனா வெளியே வந்து டக்குன்னு கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வந்து ஓட்ஸ் வந்து வெந்திருக்காது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து 2 சைடும் மாறினக்கப்புறம் நீங்கள் இந்த ஓட்ஸ் தோசை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் தோசை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஒரு யூனிக்கான ரெசிபி. மறந்துடாதீங்க செஞ்சு பார்க்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.